குடிக்கிறது, தண்ணி, டீ ஏதோ எல்லாமே இருக்கட்டும். எல்லாருக்கும் ஒண்ணா குடுக்குறது தான். அதுலயும் கிளாஸு அதெல்லாம் பாகுபாடு பிரிக்கிறது தப்புண்ணா. ஏன்னா, எல்லாருமே ஒண்ணா தான் குடிக்க போறாங்க. எல்லாரும் ஒரே வயித்துல தான் போகுது. எல்லாரும் ஒண்ணா தான் குடிக்கிறாங்க. ஒரே மாதிரி தான் எல்லாத்தையும் பண்றாங்க. அதுல ஏன் பாகுபாடு பிரிக்கிறாங்க? அது பாகுபாடு பிரிக்கிறது ரொம்ப தப்பு அது. இன்னமும் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பகுதிகள்ல இரட்டை குவளை முறை எல்லாருமே நியூஸ்ல பார்த்திருப்போம். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி இரட்டை குவளை முறையால அங்க ஒரு பெரும் பிரச்சனையே நடந்துச்சு. 90கள்ல 80கள்ல 50க்கு அப்புறம் வந்த இரட்டை குவளைகள் முறையெல்லாம் எப்படி இருக்கோ, அது இன்னும் சில ஊர்கள்ல கடைபிடிக்கிறாங்க. அதுவும் கிராமங்கள்ல கண்டிப்பா அத கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நிலை ஒழிக்கப்பட வேண்டும். அப்போ அந்த சாதியை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத மனிதம் தான் உடைக்கும். அது மிகப்பெரிய தவறு. இரட்டை குவளை முறை என்பது ஒரு உணவு அருந்தக்கூடிய சமபந்தி உணவு போட்ட தமிழர்கள் என்று சங்ககாலம் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா இதே இடத்துல தான் இரட்டை குவளை முறை. நீ குடிக்கக்கூடிய உணவு முறையும், நான் குடிக்கக்கூடிய உணவு முறையும், நீ உண்ணக்கூடிய உணவு முறையும் வேற வேற என்று சொல்லி அந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு போய் மக்களிடத்துல ஒரு பெரிய ஒரு பாகுபாடு தன்மையை உருவாக்கக்கூடிய நிலை. இரட்டை குவளை முறை அந்த இரட்டை குவளை முறைன்றது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கு. வெவ்வேறு வடிவங்கள்ல ஆதிக்கம்ன்றது பல வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கு. உன்னுடைய விடுதிக்குள்ள போக முடியாது. விடுதியில மாணவர்களுடைய இடத்துல வந்து வேற சமூகத்து மாணவர்கள் பங்கேற்கக்கூடாது. இப்படி ஒரு சில இது இருக்கு. அவங்களுடைய தங்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு மனுஷனுடைய மனநிலையும் சாதிய தன்மையோடு ஊறி போனதுனால இரட்டை குவளை முறை இன்னமும் நீடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அது நான் எங்க தாத்தாவோட தாத்தா அனுபவிச்சிருப்பாங்க. எங்க தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு. நான் கண்ணார பார்த்துருக்கேன். நான் வந்து கேட்டிருக்கேன் அவங்கள்ட்ட, ஏன் இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கேட்கக்கூடாது அப்படின்றது அவங்க வந்து அடிமைத்தனத்திலே இருந்து வாழ்ந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். அது முற்றிலுமாக இனிமேல் அந்த இடத்துல நடந்தால் கண்டிப்பாக எதிர்த்து கேள்வி கேட்கணும். இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் அதை கேள்வி கேட்கணும். அதை சட்டப்பூர்வமாக எப்படி அணுகணும்னு சொல்லி கற்றுக்கணும். நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு கீழே இருக்கிறவங்களும் அப்படின்னு நம்ம மனசில் அது இருக்கக்கூடாது. அது முற்றிலுமாக ஒழிக்கிற அன்னைக்கு நமக்கு சாதி விடுதலையும் இந்த குவளை முறைதலையும் விடுதலை கிடைக்கும்.